உறவுகளுக்கு புரட்சி வணக்கம். இன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பெரம்பலூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் துரைமங்கலம் கிராமத்தில் புலிக்கொடி பறக்க இருப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். காவல்துறையிடம் நகராட்சியிடம் அனுமதி வாங்கியிருந்தார்கள். இன்று அந்த புலிக்கொடி ஏற்றுவது அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டு காலையில் புலிக்கொடி ஏற்றும்போது காவல்துறை நீங்கள் புலிக்கொடி ஏற்றக்கூடாது, நாம் தமிழர் கட்சி கொடி ஏற்றக்கூடாது அப்படிதான் எமது உறவுகளை கைது செய்து அழைத்து மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்குது. இவ்வளோ கட்சிகள் இருந்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சிகள் மட்டும்தான் இந்த கொடியேற்றுவதற்கு மிகுந்த கட்டுப்பாடு விதிக்கிறார்கள். இதை நாங்கள் அரசாங்கத்திடம் அரசு அதிகாரியிடம் கேட்டிருந்தால் அவர்கள் சொல்வது மேலெடுத்து ப்ரெஷர் என்கிறார்கள். எங்கள் கட்சிக்கு மட்டும் அந்த கொடி பறக்கக்கூடாது என்று சொல்வது ஏன்? இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பெரம்பலூர் கிழக்கு மாவட்டம் மருதியாங்கோவில், வெண்மணி, வேட்டக்குடி இந்த பகுதியில் கொடியேற்ற நிகழ்வுக்கு நாங்கள் ஏற்ற தயாராக. அதே போன்று அன்றைக்கும் தடுத்தார்கள். அப்போதும் அவர் சொன்னதான், நீங்கள் போய் அனுமதி வாங்க. அனுமதி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் தாலுகா ஆஃபீஸில் வாங்குன்னு சொன்னாங்க. நானும் அதே போல் தாலுகா ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தேன், முறையாக கேட்டேன். உடனே அங்கே தாலுகா ஆஃபீஸில் உள்ள அதிகாரி வட்டாட்சியர் என்ன சொன்னான்னா, இது என்ன புது பழக்கமாக இருக்குது, நாங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கும் இந்தமாரி அனுமதி கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களும் அனுமதி தர மாட்டாங்க, போலீஸும் அனுமதி தர மாட்டாங்க. எல்லா கட்சி கொடியும் இருக்குது, அதே இடத்துல தான் நாங்களும் ஏற்றுறோம். யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இருந்தும் இந்த அரசாங்கம் நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஏன் பயப்படுகிறது? மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நாங்கள் அரசாங்கத்தின் நல்ல வழியும் நல்ல சிந்தனையும் கொண்டு போய் சேர்க்கணும். நாளை சமுதாயம் நல்லா வாழணும் அப்படிங்கிறதாக தான் இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக பணியாற்றி வருகிறது. இதற்கு உடனடியாக அரசாங்கம் இருக்க வேண்டும், முக்கியமாக காவல்துறை இருக்க வேண்டும். காவல்துறை என்பது மக்களுக்கானது, தனிப்பட்ட நபருக்காக அல்ல. நாம் தமிழர் கட்சினால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு தொல்லைகள் இருக்கா சொல்லுங்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த இடையூறும் இல்லாமல் ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய கொடி கம்பம் இருக்குது, அதே இடத்தில் எங்கள் கட்சியை கொடியேற்றுறோம். இதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் இந்த வருத்தம்? அவர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நாங்கள் என்ன தீவிரவாதிகளா? தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சுய கருத்தையும் தன் கட்சியை வளர்த்துக்க எல்லாம் செய்யலாம். மற்றவர்கள் இடையூறாக இருந்தால் சொல்லுங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இன்று அவர்களை கைது செய்து மண்டபத்தை அடைச்சி வைப்பது மிகவும் கண்டிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அங்கே ஏற்கனவே எல்லா கொடியும் இருக்குது, அந்த கொடியாக தான் ஏற்றுறோம். இதனால் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அப்படி இருந்தும் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து இந்த அரசாங்கம் காவல்துறை அடக்குமுறை செய்வது சரியா? வேறு எங்கும் குற்றமே நடக்கலையா? மீதி எல்லா குற்றத்தையும் இந்த காவல்துறை இந்த அரசாங்கம் சரியாக முறையில் கையாளுதா? இல்லை. கேரளாவில் இருக்க கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்போ அங்கே செக் போஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அந்த அதிகாரி? இதை கேட்க முடியுமா ஸ்டாலின் அவர்களால்? அதை தடுத்து நிறுத்த முடியுமா? அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அதை பார்த்து அதை எடுத்து பதிவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி போராடினா அவர் கைது செய்ய மட்டும் வருவார். இன்று பெரம்பலூரில் கொடியேற்றுவதாக இருந்த அந்த துரைமங்கலம் கிராமத்தில் தடுத்து நிறுத்திய இந்த அதிகாரிகளை மிகவும் நாம் கண்டிக்கின்றேன். இது சரியில்லாத போக்கு. நாளை தலைமுறை எப்படி ஒரு ஆர்வம் வரும் இந்த மாதிரி நீங்கள் அடக்குமுறை பண்ணுனா? தவறு என்னன்னு சொல்லுங்கள், யாருக்கு எந்த பாதிப்புன்னு சொல்லுங்கள். மேலிடம் ப்ரெஷர் மக்களுக்காக தானே மேலிடமா? மக்களுக்காக தாங்க நாங்கள் போராடுறோம். வேறு மேலிடங்கிறது தனியாக எங்கேருந்து வருது? இது சரியில்லாத போக்கு. இதை உண்மையிலே கண்டிக்கிறேன். இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறுகளை இந்த அரசாங்கம் காவல்துறை அதிகாரி செய்யக்கூடாது. நீங்கள் கேளுங்க, அப்போ எல்லா கட்சியும் கேளுங்க. நாம் வேட்டக்குடியில் மருதங்குள்ள கொடியேற்றும் போது அதற்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தேமுதிமுக தலைவர் பிரபாகரன் அவர் போகும்போது குன்னத்தில் திடீர்னு கொடியேற்றினார். அதுக்கு அனுமதியே வாங்கலை. திமுக கொடியேற்றினாங்க, அனுமதியே வாங்கலை. விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சினார், கொடியேற்றினார், அனுமதியே வாங்கலை, போர்டு வச்சார். அவங்களெல்லாம் விட்டு அவங்கள கண்டா உங்களுக்கு பயம் இல்லை, எங்களை கண்டா பயம் இருக்குது. அதானே மக்கள் விழித்து கொள்வார்கள். அரசாங்கம் கவனமாக செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.